ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் டிஆர்பி அடிச்சுக்கவே முடியல அப்படின்ற அளவுக்கு போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் நம்மளோட பாக்கியலக்ஷ்மி. என்ன எடுத்தாலும் பார்ப்பாங்கப்பா இந்த சீரியல்லாம் அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி ஓடிட்டுருக்கு. அந்த சீரியலில் அப்கமிங் நிறைய ட்விஸ்ட் வரப்போகுதான். இதை பற்றி கோபி சார் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். மனசுக்கு ரொம்பவே நெருடலான ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது, நிறைய ட்விஸ்டெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது டீம் சைடு வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால அவர் எதுவும் ஷேர் பண்ணல. இந்த ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துருக்காரு. அப்கமிங் ஒரு ட்விஸ்டெல்லாம் வரப்போகுது, ரொம்ப மனசுக்கு நெருடலான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்ட்டு. எனக்கு என்னவோ ராதிகாவோட அழுகை, அதாவது இப்போது அவங்க குழந்தைய வந்து பறி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைய பறி கொடுத்துட்டு இருக்கிறதுனால அவங்க கதறல் அழுக அதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் கோபியே அவங்க அம்மா வந்து வீட்டை விட்டு வெளில அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுதான் வந்து மனசுக்கு நெருடலான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டாக கொடுத்துருக்காரோ அப்படின்னு தோணுது. என்னதான் ஆரம்பத்தில் குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சின்ன குழந்தைய வந்து பிளான் பண்ணி அம்மா அழிச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து கோபிக்குமே இருக்குது. ஏம்மா இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவருமே கேட்டார். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் க்ரையிங் சீன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நம்மளோட ராதிகாவுமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. வித்தவுட் மேக்கப்பில் ஒரு சில பிக்ஸு வீடியோஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்கமிங் நல்லா அழப்போகிறாங்க போல இருக்குது. இந்த அழுகையை தாங்கிக்க முடியாமல் கோபி என்ன வேணால் முடிவெடுக்கலாம். பார்ப்போம், வெயிட் பண்ணி. அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்காக அமைதா இல்லை எப்படி அப்படின்ட்டு உங்களோட கருத்து என்ன? இந்த சீரியலை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.